அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பே பண்ணுறவங்க காசுங்காங்க எல்லாம் பாப் கட்டிங்கி மேக்கப் போட்டுக்கிட்டு ரெண்டு விஷயம் நம்ம செத்து மேலே எடுத்துட்டு போவோம். என்ன சொல்ல இறந்த பிறகு கொண்டு போகிறது ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? மயிரும் மண்ணாங்கட்டி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. என்னுடைய பிள்ளைங்க எப்போ நல்லா தானே இருப்பீங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்ன செல்ல பிள்ளைங்களா, 2 மாதமாக இல்லை, என் மனசில் இருக்கக்கூடிய ஒரு சில உண்மைகள். நம்ம ஒரு சாக்கடை இருக்குது அப்படின்னா நம்ம கல் தூக்கி போட்டோம், பக்கத்துலேயே நின்று அந்த கல் தூக்கி போடுறோன்னா அந்த சாக்கடை தண்ணி என்ன ஆகும், என் மேலே தெரிக்கும். அப்போ அது கல் தூக்கி போடுறது யாருடைய தப்பு? சாக்கடையுடைய தப்பு இல்லைல்ல. அப்போ என்னுடைய தப்பு தானே. செவனேன்னு கிடக்கிற அந்த சாக்கடையை நான் கல் தூக்கி போட்டேன். அந்த கல் தூக்கி போட்டதுனால என்ன இருக்குது, என் புடமெல்லாம் கரைப்பட்டுச்சு. அப்போ வலி யாருக்கு? எனக்கு தானே. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, எந்த சாக்கடைகள் பற்றியும் நம்ம பேசக்கூடாது, நம்ம ஒதுங்கி நம்மளுடைய வேலைகள் என்னவோ அப்படி போகலான்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறன்றதுக்காக பயந்து போகிறன்ற அர்த்தங்கள் கண்டிப்பாக கிடையாது. சரியா? உண்மை என்கிட்ட இருக்குன்றதுனால தான் பல வீடியோங்களுக்கும் சில ஊடகங்களுக்கும் நான் பதிலடி கொடுத்துருக்குறேன். இனி ஒரு சில ஊடகங்கள் பதிலடி கொடுக்குறதுன்றதை விட ஒருத்தனுக்கு பதில் கொடுக்க தான் வந்திருக்கிறேன். முதல்ல சொல்லிக்கிறேன், என் செல்ல மகனே, நீ நிறைய வீடியோ ஷார்ட்ஸில் கட் பண்ணி ரொம்ப சில ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய ட்ரோல் பண்ணி போட்டிருக்கப்பா. அம்மா அமைதியாக பாசமாக சொல்லிட்டு போகிறேன். சரியா? அப்படி நீ மீண்டும் செய்வினாக்கா உண்மையிலேயே கேஸை நான் பதிவு பண்ணி போயிட்டே இருக்கேன் நான். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம நேர்மையான வழியில் போனால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். அது உண்மை. சரியா? அதாவது பெரிய ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள மட்டும் நீ பார்த்து சில வீடியோங்கள் போட்டிருக்கிற. ஏன்னா நீ ஒரு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற. அதனால் உனக்கு நான் நிறைய பேச விருப்பப்படலை. புரியுதா? ஒரு ஆன்மீகம், ஒரு கடவுள்ன்றது அவங்கவுங்களுடைய உரிமை. அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவங்க தாய்களை வழிபட்டு போகிறாங்க. இப்போ ஒரு தாய்க்கு இப்போ உதாரணம் அங்காளம்மா இருக்காங்கனாக்கா, அவங்களுக்கு ஒரு ஆடு வெட்டு, நம்ம கோழி ரத்த பலி கொடுத்து அதை அவங்களுக்கு அது ஏர்வை பூஜை செய்கிறன்றது ஒரு சில தாய்ங்களுக்கு பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணால் போதுன்றது ஒரு சில தாய்ங்க. அந்த மாதிரி ஒரு தாய்க்கு ஒரு வழிபாடுகள் இருக்குது. ஆன்மீகம் போது அவங்க மனசுக்கு ஏற்றவாறு சில வழிகளை ஏற்படுத்தி அவங்கவுங்க போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க நகை போட்டுக்கிறாங்க, புடவை கட்டிக்கிறாங்க, அவங்க துணிமணி போடுறாங்கன்றது அவங்களுடைய விருப்பம், உரிமை. அதில் சில பேர் வீடியோங்க போடுறவங்க உங்களுடைய வியூவர்ஸ்க்காகவும் பணத்துக்காகவும் நீங்கள் ஏன் மற்றவங்களை எடுத்து போட்டு சாப்பிட்றீங்க? உங்கள் மனைவி கூட டூயட் பண்ணு, அதை எடுத்து ஷார்ட்ஸில் போடு. உங்கள் மனைவி சமையல் செய்கிறத போடு. நீ ஒரு மெக்கானிக்கை தொழில் பண்ணுறேன்னா நீ மெக்கானிக்கை வேலையை எடுத்து போடு. அதெல்லாம் விட்டுட்டு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள தேடி பிடிச்சி ரஜினி அம்மா பற்றி போட்டிருக்கிற, உங்கள் அம்மா பற்றி போட்டிருக்கிற, அப்புறமா எந்த போட்டிருக்கிற. சரியா? எனக்கு நான் உங்கள் அம்மா பேசுனாக்கா அது நான் ஏதோ என்னை போட்டாங்க அரசியல் சொல்லிட்டு நான் பேசினேன். அது எனக்கும் அந்த தாய்க்கு இருக்கிறது. இடையில நீ யாருன்னு தான் நான் கேட்டுட்ருக்கிறேன். சரியா? இன்றைக்கி சொல்கிற ஆன்மீகத்தை பற்றி நீ யாராக வேணா இரு, நீ எவனா வேணா இரு. யார் அவதூறியாக தப்பான நியூஸை பரப்புகிறாங்க அப்படின்னால் நான் இம்மிடியேட்டாக யாராக இருந்தாலும் நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். எனக்கு யாருக்கும் பயம் இல்லை, யாரை பார்த்து பயப்படணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. இதை நான் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ உங்கள் அம்மாவை பற்றி நீ சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா, மேக்கப் பண்ணிட்டுலாம் அப்படி எடுத்து சாப்பிட்றாங்கன்னு. ஓகே, அந்த அம்மா மேக்கப் பண்ணிக்கிறாங்க, சாப்பிட்றாங்கன்னா அவங்க சீப்பு, அவங்க பவுட்ரு அவங்க போட்டு அவங்க மேக்கப் பண்ணிக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அந்த அம்மா தினமும் அன்னதானம் போடுறாங்க இல்லையா, அதுக்கு நீ ஈடாகுவியா? உட்காந்து வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை பார்க்கணும் இல்லை? நீ எதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் எடுத்து போடுற? அமைதியாக போகிறாங்கன்றதுக்காக வீடியோ போட்டுட்ருக்கிறியா? அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய மனசுக்கா இருப்பா. என்னத்துக்கு சாக்கடையில் கல் எடுத்து போட்டுக்கினா மேலே அடிக்குமே, நம்ம ஏன் அந்த சாக்கடை பற்றி பேசணும்? உன் வீடியோ பார்க்காம கண்டுக்காமல் அவங்கெல்லாம் போவாங்க. நான் அப்படி போக மாட்டேன்.
நான் அப்படி போக மாட்டேன். ரஜினி அம்மா நகை போட்டிருக்கிறத நீ தவறாக பேசி போட்டிருக்கனாக்கா அவங்க வந்து நீ என்ன அவங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறியா, நீ என்ன அவங்களுக்கு நகை நீ எடுத்து போட்டிருக்கியா நான் கேட்குறேன். நீ என்ன உன் அப்பு முட்டு சொத்து விற்று நீ எதனா அந்த அம்மாவுக்கு பண்ணியிருக்கிறியா? அவங்க வந்து பல பேட்டிகளில் சொல்லிட்டாங்க, நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தேன். சரி, மக்கள் கொடுத்ததில் அவங்க போட்டதாகவே இருக்கட்டுமே, அந்த மக்கள் நல்லது நடக்காதவா அவங்க கிட்ட போனாங்க? நான் கேட்குறேன், அந்த மக்கள் பலனடையாதவா அவங்க போனாங்க? சரி, நான் இந்த மாதிரி விஷயங்களில் அரசியல்வாதிக்கிட்ட போ கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, கார் வச்சுருக்காங்க, வசதியாக உட்காடுறாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு குழந்தை படிக்க வச்சுருக்காங்கன்னு நீ கொண்டுட்டு வந்து நிறுத்து. இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இந்த இடங்களை போய் அன்னதானம் போட்டிருக்காங்கன்னு நிறுத்து. இன்றைக்கு வரைக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்குறோம். தேடி பிடிச்சி போய் அன்னதானம் போடுறது, வர மக்களுக்கு எங்களுக்கு வர வேண்டியதில்லை, நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களை குறை சொல்கிறதுக்கு நீ யாருடா? நான் அதுதான் கேட்குறேன், எங்களை குறை சொல்ல நீ யார்? சரியா? இந்த வீடியோலாம் வந்து நான் ஏதோ இவங்களுக்கு எல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுவேன் சில பிள்ளைங்களா. யாராக இருந்தாலும் தெய்வத்தை குறை சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் முன்னே நிற்குவேன். எனக்கு யார் பற்றி பயம் கிடையாது. அதே போல் இந்த அவதூறியாக என்னுடைய நியூஸை இல்லாததை இருக்குன்னு போட்டவங்களும் சரி, இருக்கிறத இல்லைன்னு சொன்னவங்களும் சரி, கேஸு ஃபைல் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், கோர்ட்டில் பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்கான ஆதாரபூர்வமான சாட்சிகள் வந்து நீங்கள் நிறுத்தணும். ஏன்னா வச்சுக்கோ, எப்படி நீங்கள் வந்து தவறாக சொல்லலாம், கடத்தல் பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு எதை பண்ணிட்டேன்னு அதுக்கான சாட்சி என்ன இருக்குது, ஆதாரம் என்ன இருக்குது? ஆதாரம் இல்லாமல் சில மீடியங்கள் பெண்கள் பார்க்காம, பெண்ணுன்னு பார்க்காம இழிவுபடுத்துகிற சில மீடியங்களுக்கு எல்லாம் இனிமேல் பதிலடி வரும். சரியா? எல்லாம் சில ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மாதிரி நான் போக மாட்டேன். என்கிட்ட தப்பு இல்லைனாக்கா அதை நிரூபிக்க எங்கே வேணால் நான் நிற்குவேன். அதாவது சில காலம் பொறுக்குவா, புரியுதா? சில காலம் பொறுக்குவா, சந்தர்ப்பம் வரும்போது சொல்லாமலே முடிப்பா. இது எந்த தாயினுடைய வரின்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், புரியுதுங்களா? சொல்லாமல் முடிப்பா, சில காலம் பொறுப்பா, அப்புறம் என்ன செய்வான்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? தக்க சமயத்தில் கூலி கொடுப்பா சமயபுரத்தால், புரியுதா? இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவையில்லாத வதந்திகளும் தேவையில்லாத முதல்ல குமுதம் உன்னுடைய யூடியூப் சேனல் உனக்கு தான் ஃபஸ்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறேன், உனக்கு தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு விதமாக போட்டாங்கன்னா நீ ரொம்ப பலவிதமாக போட்டிருக்கிற, ரொம்ப 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 கேவலமாக போட்டிருக்கிற. ஸோ உன்னை கேட்குற ஒரு வார்த்தை நான் கேட்குறேன், ஒரு தாயாக கேட்குறேன், என்னுடைய மகனாக உன்னை நான் நினைக்கிறேன், ஒரு தாயை கேட்குறேன். உன்னுடைய தாய் அந்த இடத்துல இருந்து ஒரு தவறான கருத்து கணிப்புகளை 4 மீடியாக்கள் சேர்ந்து கொடுக்கும்போது நீ என்ன செய்வ? என் தாய் உத்தமிதான்றதுக்கு நீ போராடி அது என்ன செய்வ? அதுக்கு நீ என்ன பண்ணுவ? என் தாய் உத்தமிதான்றது நீ நிரூபிக்கிறதுக்காக ஒரு நாடகத்தை நீ நடிக்கவில்லையா? ஆனால் எங்கே இருக்கிற நான் ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு கோயிலுக்கு கட்டுன்னு வந்ததுக்காக எனக்கு நீ அவ்வளோ அவதூறியான பேர் சூட்டு விழா மாதிரி நீ வச்சிருக்கிற இல்லையா? கண்டிப்பாக அதுக்கான கர்ம வினை நீ அனுபவிச்சு ஆகுவேன். குமுதம், புரியுதா? இது மாதிரி நிறைய சேனல் வந்து எடுத்து நம்பரோட முயற்சி பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி தான் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் புதுசாக ஒருத்தர் ஆடிட்டு இருக்கிற இல்லையாப்பா, உண்மையிலே கேஸ் போட போகிறோம். ஏன்னா உன்னுடைய அட்ரஸ் எல்லாம் இப்போ எடுத்துகிட்ருக்குறோம், உன் மேலே போட போகிறோம். ஆன்மீகத்தை பற்றி தவறாக பேசுகிறதுக்கு யாருக்கும் எந்த அறிவுபூர்வமான அதிகாரங்கள் யாருக்குமே கிடையாது. ஒரு ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கு நாங்கள் பெண்கள் எவ்வளோ போராட்டங்களில் பண்ணுறோம். எப்படி அம்மன்னு மக்கள் ஏமாத்துறாங்க, கொட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த இடத்துல நல்லது நடக்காமல் எப்படி ஜனங்க போவாங்க? அந்த இடத்துல அந்த வரம் கிடைக்காம எப்படி போவாங்க? ஏமாத்துறதுன்னு இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இருக்காங்க. உண்மையாக சாமிக்காக தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணிச்சுட்டு அவங்களுக்கு எதுன்னு வாழ்கிறவங்களெல்லாம் எதுக்குடா தப்பாக பேசுகிறீங்க? நான் கோபமாக பேசுகிறதுக்கும் ஆவேசமாக பேசுகிறதுக்கெலாம் வர கிடையாது. இந்த வீடியோ ஒருவேளை ரஜினி அம்மா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா
கண்டிப்பாக நீங்கள் இதுக்கெல்லாம் போய் பதிலடி கொடுங்க. நிறைய அவதூறியாக அவங்கள பேசியிருக்காங்க. அதில் ஒரு சில வார்த்தைகள் வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். உங்கள் அம்மா நீங்கள் பார்க்குறதுலோ அது ரெண்டாவது விஷயம். யாரோ பார்த்தா உங்களுக்கு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சரிங்களா, நிறைய வீடியோ உங்களே போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்குவீங்கனாக்கா அப்படியே பெருந்தன்மையெல்லாம் போகாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வாராகி தாய்க்கு ஒரு உண்மையானவங்களாக இருக்கிறீங்க. அந்த வாராகி தாய் வந்து தண்ணி குடிக்கிறத பால் குடிக்கிறத அவன் கேவலம் பண்ணி போட்டிருக்கிறான். அந்த லிங்க்கும் நாங்கள் இதில் எடுத்துருக்குறோம். அது வந்து குடிக்குது அப்படின்னாக்கா அது குடிக்கலையா, அந்த ட்ராப்ஸு இதில் ஒட்டி போகிறது. அதாவது அந்த ட்ராப்ஸ் வந்து இதுலேருந்து ஒட்டி போகுது, அது வந்து மறைஞ்சிக்குது. அப்படியே குடிக்கிற மாதிரி நாடகம் நடத்துகிறாங்க சில யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறான். அப்போ நாடகம் நடத்துகிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களா, இல்லை வாராகி தாயை வழிபடுறவங்களா, இல்லை வாராகி இல்லை அப்படின்ற சில பேருங்களா, இல்லை வாராகி பொய்ன்றதுக்கு நீங்கள் துணை போகிறீங்களா, நீங்களே பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து இது யாரையும் என்னால் முடியும். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உண்மை என்கிட்ட இருக்குதுன்றதுனால என்னால் எந்த எல்லைக்கு வேணால் நான் இறங்கி அவங்கள நேர்மையாக என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லாருமே சேர்த்து பேசியிருக்காங்க. எல்லாருமே குரல் கொடுங்க சரியா. ஆன்மீகத்தை விட்டு கொடுக்காதீங்க. எனக்குலாம் வான்னு யாரையும் நான் கூப்பிட மாட்டேன், என்னைக்கும் கூப்பிட மாட்டேன். நமக்கு எப்பயுமே காட்டாரமாக இருக்கிறாங்க, நம்ம எப்பயுமே இப்படியே இருந்துட்டு போவோம். எனக்கு வந்து என் தாயின்கிட்ட ஒரு வேண்டுகோளை தான் நான் வைக்கிறேன். எந்த தாயுமே விட்டு கொடுக்காதீங்க. வாராகி அம்மா பற்றி அவன் போட்டிருக்கிறது நீங்களே பாருங்கள் என்ன போட்டிருக்கான்னுட்டுன்னு. நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் பார்த்தியா, ஊடகன்றது ஒரு நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகணுன்றதுக்காக தான். ஆன்மீகன்ற ஒன்றை நல்லத்தனமாக கொண்டு போகணும், மக்கள் பலன் அடையணும், பயன் அடையணும் அப்படின்னு. நாங்கள் இறந்து போனாலும் இந்த கோயில் இந்த இடத்துல இருக்கணும், இந்த இடம் போனாக்கா இது நடக்கும்ன்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டணும் அப்படின்றதுக்காக தான் எவ்வளோ விஷயங்களை நல்லதை நாங்கள் கொண்டு வரோம். எத்தனை ஆசிரமங்களை போய் சாப்பாடு போடுறோம், எத்தனை பார்வையற்ற குழந்தைங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறோம், எத்தனையோ நல்லதுகளை செய்கிறோம். அரசியல்வாதிங்கிட்டலாம் போய் போது கோடிக்கணக்கில் வருது. அரசாங்கம் மூலிமா அவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது. இந்த மாதிரி ஏழப்பட்ட மக்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்குது? நாங்கள் தானே இதெல்லாம் போய் பண்ணுறோம். இங்கே வர பக்தர்களுக்கு நாங்கள் போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி யார் செய்கிறாங்க? உங்கள் அம்மாவை போய் பாருங்கள். வரவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து சாமியை வச்சு பிழைக்கிறாங்க, சாமி வச்சு சாப்பிட்றாங்க, சாமி வச்சு வளர்கிறாங்க. நல்ல தானே. நாங்கள் பிழைச்சா 4 பேர் பார்க்க மாட்டோமா? நாங்கள் நல்லா இருந்தால் 4 பேர் பார்க்க மாட்டோமா? அதனால் நீ நிறைய வீடியோங்க என்னுடைய கும்பாபிஷேகம் வந்து நான் அழுது வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது மக்கள் முன்னாடி வந்து எனக்கு நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு மரியாதை கிடச்சிதுனாக்கா, ஒரு தனி பெண்மணியாக இருந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க யாருடைய ஆதரவு தேடாமல் அப்படின்னு சொல்லி. வணக்கம்ப்பா, என்ன ஊருப்பா? தேவர் முக்குளமா? சரிங்கப்பா. சாமி பாருங்கள், சாப்பிடுங்க, வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வரோம் சரிங்களா. அப்போ ஒரு கும்பாபிஷேகம் வந்து ஒரு இருந்து இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. என்னுடைய கஷ்டம் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். வட்டி என்னான்னு தெரியாமல் நான் வாங்கி மாட்டிட்டு பல கஷ்டங்களை பட்டேன். இன்றைக்கி எனக்கு வந்து ஏதோ ஒரு அங்காளி அம்மன் தாய் ரூபத்தில் எவ்வளோ பல விஷயங்களை நான் கடந்து போயிட்டுருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன ஊருப்பா? பெங்களூர். அண்ணன் வணக்கண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷண்ணே. அண்ணே நல்லா இருங்கண்ணா. அண்ணே நல்லா இருங்கண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. சரிண்ணே, கஷ்டப்படாதீங்கண்ணே. இந்த வீடியோ பேசி நான் வரேண்ணே, வெயிட் பண்ணுங்க. வரேன். நான் வந்து கும்பாபிஷேகம் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். எனக்கு உண்மையான ஒரு தாய் உள்ளம் குடியேற்றத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி அம்மா வந்துட்டு இந்த தாய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஸ்தலம் உருவாக்கி கழுத்தில் மாங்கல்யம் கூட இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கும்பாபிஷேகத்திற்காக இங்கே வந்திருந்தாங்க. வந்தவங்க அவங்க கழுத்தில் இந்த நகை பூரா எனக்கு போட்டாங்க. இது அம்பிகையோடைய விளையாட்டு, அம்பாளுடைய சித்து விளையாட்டு. அவங்க நகையெல்லாம் கழுத்தில் போட்டு விட்டுருந்தாங்க. அம்மா கும்பாபிஷேகம் முடிகிற மட்டும் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க, முடிஞ்ச பின்னாடி கொடுத்துருங்கன்னு. அப்போ அதுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவில் 200 பவுன் கொடுத்துருக்குன்னு. சரி ஓகே, 200 பவுன் எனக்கு கொடுத்துருக்குது. ஒப்பு முட்டு சொத்தா நீ கொடுத்ததாப்பா கிடையாதுல்ல. இப்போ நீ ஒரு கேரேஜ் வச்சு நீ கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னாக்கா அது உன்னுடைய வளர்ச்சி தன்மை. நீ வந்து மற்றவங்கள பற்றி பேசுறதுக்கு நீ கூட இருந்து பார்த்தியா, இல்லைன்னா நீ எங்களோட பயணம் பண்ணியிருக்கிறியா, இல்லை கோயிலில் வந்து வேலை செஞ்சுருக்கியா, இல்லை நீ சேவை செஞ்சுருக்கியா? ஒருத்தவங்களை பற்றி தெரியாமல் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடிய அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? அத்தனை வீடியோவை எடுத்து நீ பயன்படுத்திருக்கல, 7-8 வீடியோவை ஸ்ட்ரைக் கொடுக்குவேன், உன்னுடைய சேனலில் இல்லாதபடி பண்ணுவேன். அப்புறமா இன்னொரு
இன்னொரு சேனலுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். நியூஸ் தமிழ் சேனல் சாமர்த்தியமாக வீடியோ வந்து ரிட்டன் வாங்கிட்டோம் அப்படி நீ நினச்சிட்ட. சரியா? சரியா, உனக்கு என்ன பண்ணணுன்றது அந்த கடவுளே உனக்கு வெளிச்சம். எப்படி அந்த கடவுளே ஒரு வெளிச்சம். ஒரு பெண்ணை வாழ வைக்கிறன்றதுன்றதாலும் மீடியா தான், அவள் உயிரை கொல்றதுன்றனாலும் மீடியா தான். ஆனால் என் வாழ்க்கையை நாசம் பண்ணதே மீடியா தான். என் வாழ்க்கையே நாசம் பண்ண சில ஊடகங்கள், உண்மையாக இருக்கிற ஊடகங்கள் இருக்குது. நான் உண்மையாகவே நிறைய நான் அப்படி பார்த்தது வந்து இந்த கெலாட்டா சேனலு, எனக்கெல்லாம் உண்மையாகவே நான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எல்லாருமே எடுத்து கேவலம் பண்ணும்போதெல்லாம் இப்படி பெரிய பெரிய சேனல்லாம் எந்த எதுவுமே போடவே கிடையாது. ஆனால் சில ஊடகங்கள்லாம் இருக்குங்க இல்லையா, கண்டிப்பாக அதுக்கான கர்ம வினைகள் ஒரு உண்மைகள் போட்டுருந்தா அந்த தாயை உங்களுக்கு துணையாக நின்று இருப்பாங்க. நீங்கள் பண்ண கர்ம வினை ஆரம்பமாகும். சரியா? ஏன்னா நீங்கள்லாம் நல்லது செய்கிறோன்ற நினப்பில் மக்கள் மத்தியில் போலீஸ் அம்மரை நம்ம கொண்டு போய் நிறுத்துறோன்ற எண்ணத்தில், ஆனால் உண்மையாக இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் அவதூறை பண்ணுறீங்க, மனசாட்சி இல்லாமல் அவதூறைகள் பண்ணுறீங்க. அந்த அவதூறைகளுக்கு வந்து நீங்கள் பதில் கொடுத்து தான் ஆகணும். எல்லா சாமி மாதிரி எல்லா ஆன்மீகத்தில் இருக்கிற மாதிரி நான் கிடையாது, கண்டிப்பாக நான் கிடையாது. அங்கே பொய் இருக்கா, அந்த பொய் அந்த இடத்துல இருக்குன்னா அந்த உண்மைக்காக அதை கொண்டு வரணுன்றதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். என்கிட்ட உண்மை இருக்குது, அந்த உண்மை நான் ஜெயிக்க வைக்குவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அந்த வேலை பண்ணணும்னு நினச்சேன். நான் எனக்கு அந்த 1000 பற்றி கவலை இல்லை. அந்த 1,00,000 பேர் எனக்கு தப்பான பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தியா, எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்கிட்ட உண்மை இருக்குன்றதுனால சேனல் யார் இந்த அரெஸ்டான நியூஸ் சேனல் எல்லாம் போட்டவங்க எல்லாமே கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறோம். அம்பாள் என் பக்கம் உண்மை இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த தக்க சமயத்தில் எனக்கு பதில் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக எல்லாமே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே ஒருத்தன் பேரில் பண்ணிட்டோன்றது அது அவன் வீடியோவில் அவன் சேனலில் அவன் சொல்லியிருக்கிறான். அதனால் ஏன்னா பொறுத்தா பூமி ஆள்பவார்னு சொல்லுவாங்க. என்னால் நான் பொறுத்த வரைக்கும் பொறுத்தேன், என்னால் ஆள முடியலன்றதுக்கு தான் இன்றைக்கி ஒன்று எழுந்திரிச்சு ஆடிட்டு இருக்குது. அதனால தான் எனக்கு என்னுடைய மனசில் என்ன இருக்குன்னாக்கா, நான் எல்லா இடங்கள்லையும் போங்கன்னு நான் சொல்ல கிடையாது. நம்ம ஆன்மீகன்ற ஒரு விஷயத்தை ஏன் அழிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நாங்கள் எங்கே பாரு ஒரு கோயிலை கட்டுறோன்னாக்கா அது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. நியாயமாக நான் இடம் வாங்கி பணம் கட்டி என் பேரில் கெரியம் பண்ணியிருக்கிறேன். எப்படி நியாயமாக நான் இடம் வாங்கி கெரியம் பண்ணியிருக்கிறேன். இந்த ஊரே சாட்சி, அதுக்கு இந்த ஊரே சாட்சி. அதில் வந்து நிறைய வதந்திகள் அப்படி பொய்யா இருந்தால் நான் எப்படி இந்த இடத்துல இருக்க முடியும்? அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட இல்லை, அடமானம் போட்டுக்கிறேன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட இல்லை, அடமானம் போட்டுக்கிறேன். என் அம்மாவே அடமானம் போட்டுக்கிறேன். நான் அந்த மாதிரி வாங்கி ஒரு கோயிலை கட்டி உருவாக்குறேன் உன்னுடைய பணத்துக்காக, வியூவர்ஸ்க்காக. நீ 200 பவுன் போட்டுக்கினாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க. நான் கேட்குறேன்ல, நீ சரியான, நான் எதுவும் உன்னை தப்பாக சொல்ல. நீ என்ன நேராக வந்து கேளு, உன் கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். என்கிட்ட நேராக வந்து கேளு, உன்னுடைய அனைத்து கேள்விக்கு இங்கே பதில் உண்டு. சரியா? எங்கேயோ உட்காந்துன்னு வீடியோ போடுறதுனால நீ என்ன யோகியமா? என் வீடியோவை திருடி தானே நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற, அதெல்லாம் நீ யோகியமா? கும்பாபிஷேகத்தினால எனக்கு வந்து நான் இப்படி கஷ்டப்பட்டு நான் உருவாக்கின இந்த சன்னிதானம், ஒரு செங்கல் என்னுடைய மூச்சு, நான் பார்த்து கட்டின இந்த காட்டாகரம், கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய இந்த காட்டாகரம், அருள் மிகுந்த அம்பாலை உருவாக்குறதுக்காக நான் பட்ட கஷ்டங்கள், என் தாய் இப்படி போன்னு எனக்கு வழி கொடுத்து நான் உருவாக்கின இந்த சன்னிதானத்தை நீ இல்லை. நீ எவனா இரு, எவனும் என் அம்மா தப்பாக பேசுனா நான் ஏன் அந்த அரெஸ்ட் ஆன போடுவேன், நான் ஏன் அரெஸ்ட் ஆனன்றது என் மனசாட்சிக்கு தெரியும். என் தாய் அவன் தப்பாக சொன்னான், என் கோயில் அவன் தப்பாக சொன்னான்றதுக்காக தான் என் தாய்க்காக நான் அரெஸ்ட் ஆனேன். சரியா? என் மேலே எந்த தவறுமே கிடையாதுன்னு என் தாய்க்கு தெரிஞ்சால் போதும். அதனால் இந்த சில ஊடகங்கள் மீது நான் கேஸ் கொடுத்துருக்குறேன். ஆன்மீகத்துக்கு யாருமே சப்போர்ட் பண்ண வேண்டாம், கேவலப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. ஒரு அம்பிகை அந்த இடத்துல குடி ஏறுறாங்கனாக்கா அவள் அந்த இடத்துல இல்லாமல் குடி ஏற முடியாது. அந்த தாய் இந்த இடத்துல குடி ஏறுறாங்கன்னா அதனுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. அதனால் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் இதுதான். அவ்வளோ வீடியோஸ் நீ போட்டு உனக்கு என்ன வரப்போகுது சொல்லு. உன் மனைவி இந்த மாதிரி யாராவது ட்ரோல் பண்ணி போட்டு, உன் பெத்த தாய் இப்படி யாருனா ட்ரோல் பண்ணி போட்டாக்கா நான் நினைக்கிறேன் நீ யாருன்னா பணம் வாங்கிட்டு தான் இப்படி போட்டுருக்கு நான் நினைக்கிறேன். பார்க்குறேன் ஒரு சின்னது ஒரு எப்படியப்பட்ட அறிவாளிக்கும் ஒரு சின்னதாக ஒரு முட்டாளாக ஒரு வேலை பண்ணுவான். எந்த கேப் கிடைக்குதோ சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து நான் தூக்க வைக்கிறேன். அப்படி அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா
உன் மேலே கேஸ் பதிவு பண்ணுவேன். சரியா? பண்ணுவேன். உன்னுடைய முகரையை வந்து என்னுடைய தம்மனில் நான் கொடுக்குறேன். ஏன்னா அவன் சேனல் போட்டாக்கா அவனை போய் என்னுடைய செல்ல பிள்ளைங்களாம் பார்க்குவீங்க. அவனுடைய சேனல் நாங்கள் போட மாட்டோம், அவனுடைய முகம் மட்டும் போடுறோம். என்ன காரணக்கா அவனுடைய சேனலுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம். ஏன்னா தேவையில்லாத எல்லா தாய்ங்களை பற்றி தவறாக பேசியிருக்காங்க. எல்லா தாய்ங்களுமே நாங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? இதுன்னு தேவையில்லாத வந்து ஆன்மீகம் ஒன்றை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. யாருமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், எந்த உதவியும் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் போகிற வழியில் எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லின்னு இருக்கிறேனாக்கா, கத்தி பேசினாலும் ஒன்று தான், பொறுமையாக பேசினாலும் ஒன்று தான். பொறுமையாக பேசி பார்த்தா அழகாக இருக்கணும், பொறுமையாக பேசியிருக்கிறேன். சரியா? நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஏன்னா நேர்மையான வழியில் போகணும் இல்லையா? அதனால் இந்த சேனலுங்கெல்லாம் எடுத்து நம்பரோடு நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இப்போ புதுசாக இவன் பேரில் ஃபைல் பண்ண போகிறோம். அவன் பேசியிருக்கிறது பார்த்து உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டாக்கா இதை நீங்களே பாருங்கள் மக்களாகிய. ஏன்னா வந்து எப்போ பாரு இந்த அம்மாவுக்கு இதே தானா, அதெல்லாம் வேண்டான்னு தான் 2 மாதமாக ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். 2 மாதமாக ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். எங்கள் தாயினுடைய அருளால், அங்காளிபுர அம்மன் அருளால் வந்து நிம்மதியாக இருந்தேன். இப்போ ஒன்று சீன்றாங்க அப்படின்னும் போது பதில் கொடுக்கணும் இல்லையா? அப்படியே உங்களுக்கெல்லாம் பயந்துட்டு பதில் பேசாமல் இருக்கிறனா, பயன்றது எனக்கு எப்பவுமே கிடையாது, என்றைக்குமே கிடையாது. என்ன காரணம்? அம்மனுடைய கோர்ட்டில் என் மனசாட்சிக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன். அதனால பயன்ற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கிடையாது. அதனால வந்து கேஸ் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்களை நீ இழிவுபடுத்தும் விதத்தில் வீடியோ போட்டிருக்கிற. சரியா? அதுக்கு உனக்கு என்ன தக்க தண்டனையோ அந்த அம்பிகையை வாங்கி தருவா. எங்கள் அம்மா உத்தரவாதம் கேட்டேன்னு சொல்ல பிள்ளைங்களா, திருநீரும் குங்குமமும் போட்டேன். அம்மா இவங்க பேர்லாம் நான் கேஸ் பதிவு பண்ண போகிறேன், உங்களுடைய உத்தரவாதம் எனக்கு வேணும்னு சொன்னோன்னே குங்குமம் கொடுத்துருக்காங்க. அம்மனுடைய அருளால், சரியா, உங்களுடைய பேர் ஆதரவுனால, உங்களுடைய சப்போர்ட்டிங்கனால அம்மா வந்து வெற்றிகரமாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சு வெளிவரணும்னு சொல்லி என்னுடைய பிள்ளைங்க எல்லாமே வாழ்த்துங்க. அதுக்கப்புறம் சரி, மறு வீடியோவை நான் கொடுக்குறேன். சரி செல்ல பிள்ளைங்களா, ஏன்னா வந்து நிறைய பேசுறதுனாலாம் பலன் கிடையாது. என்ன விஷயமோ அதை நான் சொல்கிறதுக்காக வந்த வாராகி தாயை வந்து அவன் ரொம்ப கேவலப்படுத்தியிருக்கிறான். உங்கள் அம்மா எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டங்களில் பிடிக்கும். சரி, இடையில வந்து நீங்கள் எனக்கு வந்து எதுக்குமே ஒரு விஷயம் வராத போது எனக்கு யாருமே வேண்டாம், நான் எப்பயும் இப்படியே இருக்கணும்னு தான் நான் நினைக்குவேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஏன்னா இதுக்கெல்லாம் வேடிக்கை பார்க்காதீங்க, சரிங்களா? வேடிக்கை பார்க்காதீங்க. ஏன்னா ரஜினி அம்மா உங்களையும் பற்றி தான் பேசியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் குரல் கொடுங்க, இன்னொருத்தவங்க துளுந்து வரமாட்டாங்க. ஏன்னா உங்கள் யாருக்கு என்ன பிரச்சனாலும் நான் எப்பவும் வந்து நிற்குவேன். ஆன்மீகன்ற ஒரு விஷயத்துக்கு நான் நிற்குவேன். யார் தப்பாக பேச நான் விடவும் மாட்டேன். அது என்னுடைய எதிரியாக இருந்தால்தான். என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே எனக்கு எதிரி கிடையாது. நான் கோவப்படுவேன், அவ்வளோதான். என்கிட்ட அது மட்டும் தான். அன்பு இருக்குது, நிறைய இருக்குது, நான் சொல்ல மாட்டேன். அந்த அன்பு வந்து எனக்கு வந்து எல்லாரையும் எனக்கு என்ன போட்டதை விட மற்றவங்க எல்லாரையும் போட்டது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் பதில் கொடுத்துருக்குறேன். கும்பாபிஷேகம் வந்து நான் கஷ்டப்பட்டு என்னுடைய கண்ணீரில் முழுக்க உருவான கோயில் இது. யாரையும் ஏமாற்றி போய் சொல்லி நான் கட்டின கோயில் இது கிடையவே கிடையாது. இது என்னுடைய வழியில் என் உயிர் மேலே உருவான சாம்ராஜ்யம். இது யார் தப்பாக பேசினாலும், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் விட மாட்டேன். சரியா? சரிப்பா, நீ வந்து இந்த வீடியோ பதிவு பார்த்தினாக்கா நீ நல்லபடியாக வீடியோ எல்லாமே எடுத்துடு. இல்லை அப்படியே நேர்மையாக நம்ம லாயர்கிட்டே மோதலானாக்கா நீ வாப்பா பார்த்துக்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாங்கள் நேர்மையான வழியில் கோயிலில் இருக்கிறோம், நல்லபடியாக நாங்கள் போகணும் அப்படின்றதுக்காக கேஸ் பதிவு பண்ணியிருக்கிறோம். சரி செல்ல பிள்ளை, அந்த விஷயம் வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவிட்டிருக்கிறோம். ஆன்மீகன்ற ஒரு விஷயம் நான் யாராக இருந்தாலும் யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாராக இருந்தாலும் அவங்க எனக்கு வராமல் இருந்தாலும் சரி, அவங்க எனக்கு உதவி பண்ணாமல் இருந்தாலும் சரி, அது எனக்கு முக்கியம் கிடையாது. ஆன்மீக நடத்துன்றது பெரிய விஷயம். அது யாரும் தவறாக பேச நான் விடவே மாட்டேன். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஓகே செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் மனமார்ந்த என் கூட நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். எந்த கடவுளும் பால் குடிக்காத உணவுன்னு தெரியும். இப்படி சாமி பால் குடிச்சா சொல்லி ஏமாற்றுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவேன், உண்மையை போடுங்க, ட்ரோல் பண்ணுங்க, ஆனால் உண்மையை போடுங்க. நாளைக்கு ஆன்மீகத்தை பற்றி பேச வேண்டியது, 3ஆம் நாள் அவ்வளோ மாலையும் கழுத்தை போட்டுக்கிட்டு நான் தான் சாமின்னு போன மாதிரி உட்கார